இல்லை ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை, ஒழுங்காக சொல்லு. அப்புறம் நீயே வந்து சொல்லுவ நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு. நான் ஏதாவது சொல்லுவேன், அப்புறம் நீ என்னையே திட்டுவ. உன்னை ஏண்டி திட்ட போகிறேன்? நான் உன் ஃப்ரெண்டு தானே, சொல்லு கேட்போம். திவ்யா இருக்கால, அவளும் ராமும் அவுட்டிங் போயிருக்காங்க போல. அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமா மழை, ஃபுல்லா நினைச்சிட்டாங்களாம். அதனால பிளானும் கேன்சல் ஆயிடுச்சு. இதெல்லாம் அவ பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு பயங்கரமா இதுக்குத்தான் அந்த திவ்யா கூட உன்னை சேராதன்னு சொன்னேன். எத்தனை பசங்க கூட சுத்துறாவ? அவ அம்மா நாளைக்கு ஜிம்முக்கு வரப்போ சொல்லிடுறேன் இரு. இதுக்கு தான் நான் எதையுமே உன்ட்ட சொல்றதே இல்லை. போமா, முதல்ல ஒன்ன அடக்கி வைக்கணும். ஒழுங்கா வீட்ல இரு. இனிமே அந்த திவ்யா கூட எங்கேயுமே அனுப்ப மாட்டேன், பாத்துக்கோ. சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம். ஏய், சாப்பிட்டு போடி. உன்னெல்லாம் வேற உலகத்துக்கு தான் அனுப்பணும். அகல்ஸ். என்ன தீப்ஸ்? அதுவா, திவ்யா இருக்கால, அவளும் ராமும் அவுட்டிங் போயிருக்காங்க. போன இடத்துல பயங்கரமா மழை பெஞ்சு அவங்களோட பிளானே கேன்சல் ஆகி திரும்ப வந்துட்டாங்களா. ஆனா இது எல்லாமே அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப குரூப்ல எல்லாரும் அவளை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, ஏண்டி இப்படி இருக்கா? இது மாதிரி எங்கேயாவது போய் மாட்டிக்க வேண்டியது. அப்புறம் அவன் பாய் ஃப்ரெண்ட் கோச்சிக்கிட்டான்னு நம்ம கிட்ட வந்து புலம்ப வேண்டியது. என்ன ஓப்பன் ரிலேஷன்ஷிப்? போ. ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பா இருந்தா இது முதல்ல அந்த பையனுக்கு தெரியணும்ல. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சே. மா, சொல்லுடி. மா. ஏய், என்னடி கத்திக்கிட்டே இருக்க? பாரு எவ்வளவு முடின்னு. ஐயோ, என்னடி இவ்வளவு முடி கொட்டுது? ஒழுங்கா முடிய கவனிச்சுக்கிட்டா தானே. கண்டதை வாங்கி தலையில போட்டா இப்படிதான் கொட்டும். நான் ஒழுங்கா தான் பாத்துக்கிறேன். முடிதான் இப்படி கொட்டிக்கிட்டே இருக்குது. நான் வேணா பார்லர் போய் அப்படியே கொஞ்சம் ஹேர் கட் பண்ணி லெவல் பண்ணிட்டு வரவா? ஏய், முடியில கை வச்ச அவ்வளவுதான், பாத்துக்கோ. ஏற்கனவே பார்லர் போய் வெட்டி வெட்டி தான் இப்படி இருக்குது. இதுல திரும்பவும் போறேன்னு சொல்ற? ஏமா அப்படி பண்ற? ப்ளீஸ்மா. உனக்கு என்ன இப்போ? மொட்டை ஆகணும் அதானே ஆசை? ஒழுங்கா உள்ள போயிடு, இல்ல காலை உடைச்சிருவேன். திரும்ப சீவனமா? வேணாம், கொட்டும். அகல்ஸ், அகல்ஸ். சொல்லுங்க தீப்ஸ். இங்க பாரு எவ்வளவு முடி கொட்டுதுன்னு. நானும் சொல்லிட்டே தான் இருக்கேன், உன்னை பார்லர் போய் ஹேர் கட் பண்ணனு. நீ எங்க போற? அப்படியே இந்த ஹேர்ல 2 ரெட் ஸ்டிக் கலர் பண்ணா செம்மையா இருக்கும். பிளான் பண்ணிடாத, ரெட் கலர் பண்ணு, அதுதான் சூப்பரா இருக்கும். ஓகே? சரி, நீ வாயேன், நம்ம இப்ப போலாம். இப்போ நான் கொஞ்சம் பிஸியாச்சே, ரீல்ஸ் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கேன். நம்ம ரசிகன் மணி வேற வெயிட் பண்றாரு. முடிச்சோன்னா வேணா போலாம். ஓகே, டன் டன். எவ்வளோ நேரம் ஆச்சு? எப்போ வர சொல்ல? இன்னையே வரல. ஆமாம், சீக்கிரம் வந்துடுவேன். ஓகே வைங்க. எப்போ வர சொன்னால் எப்போ வர? ஏன்டி இவ்வளோ நேரம்? சாரிடி, அம்மா கிட்ட அப்படியே பெர்மிஷன் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு வந்தேன்னா அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பெர்மிஷன் ஓகே, காசு நீயே ஏர்ன் பண்ணலாம்ல. நானா? அப்படி இங்கே பாரு, இதுதான் பினோமோ. பினோமானா? பினோமோ ஒரு ரிலையபிள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இதை நான் செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்காக யூஸ் பண்ணுறேன். இதை iOS ஆண்ட்ராய்டு எல்லா டிவைஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஓ, என்கிட்ட இருக்க கொஞ்சம் அமௌண்ட்டை இதில் நான் டெபாசிட்டாக இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக நிறைய சம்பாதிச்சிருக்கேன். இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ காட்டுறேன். இதுதான் பினோமோவோட இன்டர்ஃபேஸ். இது ரியல் அக்கௌண்ட் அண்ட் இது டெமோ அக்கௌண்ட். இதில் டெபாசிட் ஆப்ஷனில் நம்ம மணியை டெபாசிட் பண்ணலாம். இப்போ நான் 6000 ருபீஸை டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கிராஃப் மேலே போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இப்போ நான் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி கிராஃப் மேலே போயிடுச்சு. இப்போ நானும் மணி ஏர்ன் பண்ணிட்டேன். இங்கே பாரு, அவ்வளோதான், எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணியாச்சு. ஏய் சூப்பர்டா. இந்த அமௌண்ட்டை நம்ம ஃபோன்பே, பினான்ஸ் பே, இன்கார்ட், மாஸ்டர் கார்டு, யூபிஐ QR, யூபிஐன்னு எதில் வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏய் சூப்பர். அப்போ நானும் பினோமால ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். அம்மா, இது எப்படி டவுன்லோட் பண்ணணும்? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பினோமோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, இது போகணும்ல அந்த ரெஸ்டாரண்ட். அங்கே ஃபுட்டு சுத்தமாக நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் நம்ம அங்கே போக வேணாம், சரியா? என்ன அகல்ஸ் உன் பிரச்சனை? லவ்வர்ஸ் நிம்மதியா பேச விடுறியா? போனை என்கிட்ட கூடேண்டி, ஒரு 2 மினிட்ஸ் நான் பேசி தருவேன்ல. டேய் இருடா, அகல்ஸ் உன்கிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ அரவிந்த், நீங்க ஏன் வெளியிலலாம் சாப்பிட்றீங்க? ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, நானே குக் பண்ணி தரேன். நான் நல்லா சமைப்பேன். விடுறீ அரவிந்த், நல்லா சமைப்பேன். சொல்ல வராது, இங்க சுத்தமா சாப்பாடு நல்லா இருக்காது. சமைப்பேன், நல்லா இருக்கும், நீ வந்துரு. டேய், எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பாத்துருவாங்க போல இருக்குடா. நீதான் ஏதாச்சும் கொஞ்சம் எங்க வீட்லயும் உங்க வீட்லயும் இதை பத்தி பேசணும். என் வீட்ல எல்லாம் ஓகே ஆயிடும். உன் வீட்ல நீ பேசிட்டு சொல்லுடி, அப்பதான் நான் பேச ஈஸியா இருக்கும். எங்க அம்மா ஒரு சரியான லூசுடா. நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க.
பொண்ணுனா இந்த வயசுல கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படி நீ ஏதாவது என்ன பூமர்னு சொல்ல வந்தியா? இல்லம்மா. உனக்காக நான் இங்க என்னென்ன பிளான் பண்ணி வச்சிட்டு இருந்தா நீ லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கியா? இரு இரு. இல்லம்மா. நீ எதையும் பேசாத, வாய் மூடு. நான் பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளையில எவனாவது ஒருத்தரை செலக்ட் பண்ற, அவனோட தான் உனக்கு கல்யாணம். மாமா ப்ளீஸ்மா. பேசாம இரு. நான் சொன்னாலும் நீ எதுவும் கேட்க மாட்ட. இரு, உங்க அத்தை மாமா வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னை. மா ப்ளீஸ்மா. மா இவளை வச்சுக்கிட்டு பேசாம வேற ஏதாவது உலகத்துக்கு போயிடலாம். என்ன இது, நம்ம வீடு தானா? என்ன இவ்வளோ டல்லா இருக்கு? வேற எங்கேயும் வந்துட்டோமா? என்ன வச்ச பொருள்லாம் வேற வேற இடத்துல இருக்குது. யாரு இதெல்லாம் மாத்தி வச்சான்னு தெரியலையே. ஏ தீபிகா, என்ன சுடிதார்லாம் போட்டிருக்காங்க? மா என்னம்மா இது? ஏண்டி என்னாச்சு? இல்லம்மா, இந்த ட்ரெஸ்ஸை நீ எப்போ எடுத்த? நான் பார்த்ததே இல்ல. இதுவா? இது அப்பாவோட பலி சில்க்ஸ் போனப்போ வாங்கினது. பல்லியா? ஏ அதாண்டி அந்த கல்யாணத்துக்கு போன. கல்யாணம்லாம் இப்ப வேணாமா ப்ளீஸ்மா. மா சொன்னா கேளுமா. வாண்ணா உட்காரு, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன சுடிதார்லாம் போட்டிருக்கா? ஏன் தீபிகா, அம்மா தான் சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? அதானே, என் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தான் நாங்க சரின்னு சொல்லிட்டோமே, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல அத்தை, எனக்கு இப்போ கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் யூகேல ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு வயசாயிட்டே போதுமா. அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்ல போறாங்க. அம்மா சொல்றத கேட்டா என்னம்மா? என்ன 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 பேசுறீங்க? மாமா ப்ளீஸ்மா, கல்யாணம்லாம் வேணாமா. ஏ என்னடி பேசுற? நான் எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னேன்? இப்போ இவளுக்கு என்ன வயசாகுதுன்னு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. சரி, அப்படியே கல்யாணம் பண்ணாலும் அவளுக்கு எப்போ தோணுதோ அப்போ பண்ணிப்பா. ஆமாம், நீங்களே இன்னும் எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இன்னும் உக்காந்து மற்றவங்க பொண்ணு கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதை பாருங்க, இதில் டிசிஷன் எடுக்க நானே தேர்ட் பர்சன் தான். இங்கே வந்து இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அவ இஷ்டம். மா தீப்ஸ், நீ சும்மா இரு. உனக்கு என்ன தோணுதோ, நீ என்ன படிக்கணுமோ நீ அதை பண்ணு. உனக்கா என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு வந்து கல்யாணத்தை பற்றி பேசு. இல்லை ஏதோ பையனை பிடிச்சிருந்தாலும் சொல்லு, அப்போ டிசைட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது அவ லைஃப், அவ டிசிஷன் எடுத்துப்பா. நீங்கள் யாரும் எதுவும் சொல்லாதீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். பாரு, அப்பே சொன்னேன். நீங்க எங்க சொன்னீங்க? நான் தான் சொன்னேன் உங்க தங்கச்சி வீட்டுக்கு வரவேனா. என் பையன் வேற வாய முட்டை. அண்ணா வந்துட்டீங்களா? வாங்க, அவகிட்ட கல்யாணத்தை பற்றி பேசி முடிவு பண்ணலாம்.